ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு வயதான பாட்டி, பெரியவா மேல் அளவே இல்லாத பக்தி. சாதாரணமா பெரியவா தன்னை அழைப்பவர்கள் வீட்டுக்கு சென்று பூர்ண கும்பம் பெற்றோ பெறாமலோ கூட தன் திருவடிகளை அவர்கள் வீடுகளில் பதித்து வந்த காலம் அது. எனவே அந்த பாட்டிக்கு தன் வீட்டில் நடக்கும் ஹோமத்துக்கு பெரியவா நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்ற ஆசை. ஆத்திலே நடக்கப் போகிற ஹோமத்துக்கு பெரியவா நேரில் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பண்ணினான், ரொம்ப பாக்கியம் என்று கேட்டாள். அதுக்கென்ன, நிச்சயமா வரேன். ஹோமத்தென்று பாட்டிக்கு இருப்பே கொள்ளவில்லை. இப்போ வந்துடுவார் என்று எதிர்பார்த்து கடைசியில் பூர்ணாகதி கூட பூர்த்தியாகிவிட்டது. பாட்டிக்கு துக்கம் ரொம்ப தாங்கவில்லை. ஆனாலும் பிரேமையும் பக்தியும் போய்விடுமோ? ஹோம ரட்சையையும் தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீமடத்துக்கு போனாள். உள்ளே அப்பிக் கொண்டிருந்த சோகம் முகத்தில் பிரதிபலித்தது. தன் ஆதங்கத்தை பெரியவாளிடம் சொன்னாள். பெரியவா, வரேன்னு சொல்லிட்டு வரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ என்று கேட்டாள். அழகாக சிரித்தார். நான் உங்காத்து ஹோமத்துக்கு வரலைன்னு யார் சொன்னா? நான் தான் வந்தேனே. சிவசிவா, பெரியவா வந்தேளா? இந்த மட ஜென்மத்துக்கு ஒன்றும் புரியலையே. ஹோமத்துக்கு யாராவது போட்டோ எடுத்தாளா? எடுத்திருக்கா பெரியவா? அதை பிரிண்ட் போட்டு பாரு, அப்புறமா நான் வந்தேனோ இல்லையோ என்று குற்றப்பத்திரிகை வாசி. சிரித்து கொண்டே பிரசாதம் கொடுத்தார். பிரிண்ட் போட்டு பார்த்தால் நிஜம்தான். பூர்ணாகதி நடக்கையில் அந்த ஜுவாலை நன்றாக ஒரு ஆள் உயரத்துக்கு எழுந்திருந்தது. அதோடு அந்த ஜுவாலையில் பெரியவா தண்டத்தோடு நிற்பது போல் எரிந்து கொண்டிருந்தது. ஜோதி அங்கே ஹோம குண்டத்தில் ஆவிர்பவித்திருப்பது சாதாரண ஜனங்களின் கண்களுக்கு கூட தெரிந்தது. பக்தர்களுக்கு கொடுத்த வாக்கை பகவான் மறுப்பானா? அந்த தேஜமயமான அக்னி ரூபம் என்றும் நம்முள் காட்சி கொடுத்து கொண்டிருக்க பெரியவாளுடைய பாதங்களில் விழுந்து சரணாகதி பண்ணுவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.